உங்க வாழ்க்கையில நீங்க சில நேரத்துல விசுவாச குறைபாடுனால் நீங்கள் அறிக்கையிடுகிற காரியங்கள் முழுதுக்கும் என்ன காரணம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலி, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனை. இதை கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். அப்படி கர்த்தர் உணர்ந்ததனாலதான் சில நேரங்கள்ல சில பலவீனங்கள் வரும்போது, சில சோர்வுகள் வரும்போதெல்லாம் எத்தனை முறை ஆண்டவரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், இந்த இயேசுவை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், சொந்தக்காரங்களெல்லாம் விட்டு இந்த ஆண்டவரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், அப்படியெல்லாம் நீங்க பேசும்போதும் கர்த்தர் கோபப்படாம அமைதியா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு தாயின் இடத்துல இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க, ஒரு தகப்பன் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, அதனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஒரு மகன் வந்து ஒரு மகனோ ஒரு மகளோ ஒரு அம்மா கிட்டயோ ஒரு அப்பா கிட்டயோ, நீ எல்லாம் எதுக்கு என்ன பெத்த, நீ எல்லாம் எதுக்கு என்ன வளர்த்துன அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து சொன்னாலும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன வரும்? ஒன்று கோபம் அதிகம் வரும். போடா வெளியே, முதல் இல்லை பேசாதடா, முதல் வெளியே போடா, நீ இனிமே எங்களுக்கு பயனும் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, போடா முதல் வெளியே, இனிமே என் முகத்திலேயே முழிக்காதடா. நீ வலியை உணர்ந்து கொள்ள மனுஷனால முடியாது. நீ படுகிற வலி என்ன, நீ படுகிற வேதனை என்ன, உன்னுடைய வலியின் வேதனையினுடைய வெளிப்பாடு என்ன, ஆப்போசிட்ல நிக்கிறவங்க புரிந்து கொள்ள முடியாம நீ வெளிப்படுத்துகிற வார்த்தையை மாத்திரம் தான் புரிந்து கொள்ளுவார்கள். ஆனால் கர்த்தர் உன்னுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு கோபப்படுகிற தெய்வம் அல்ல, உன் மனதின் வலியை புரிந்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. என் மகன் ஏன் இப்படி பேசுறா, என் மகன் ஏன் இப்படி பேசுறானா, 90 வயதாயோ அவளுக்கு குழந்தை இல்லை, உலகபூர்வமா இனி வாய்ப்பே இல்லை, இப்படிப்பட்ட துக்கம் அவளுக்குள்ள இருக்கிறனாலதான் அந்த துக்கத்தின் வெளிப்பாடு தான் நான் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை அவ கிண்டல் பண்ற. சகோதர சகோதரியே, அதனாலதான் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் சில நேரங்களில் தாமதம் ஆகும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் சில நேரத்தில் தாமதம் ஆகும் பொழுது கர்த்தருடைய அன்பு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு சூழ்ந்து கொள்ளுகிறதுனாலதான் ஒரு உபத்திரவம் வரும்போது, ஒரு பலவீனம் வரும்பொழுது, ஒரு பாடுகள் வரும்போதெல்லாம் நீங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது அந்த அன்பு தான் உங்களை என்னையும் தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நம்மை பாதுகாக்கும். தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பு தான் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற கோபாக்கினையும் என்ன பண்ணுது? பாதுகாக்கல. நேரத்துல பிள்ளைகள் மீது அதிகமா ஒரு கோபம் வந்து அடிச்சு பின்னி எடுத்துடணும், சூடு வச்சிடணும் அப்படின்னு வீட்டுக்கு வர வந்து அந்த குழந்தைய பார்த்த உடனே, அந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த கோப ஆக்கினை அந்த பிள்ளை மேல வெளிப்படுகிற அன்பு மூலியமா அப்படியே என்ன பண்ணிடும்? பஸ்பம் ஆயிடும். அல்லேலூயா. அடிக்கவும் மாட்டோம், சூடு வைக்கவும் மாட்டோம். அது போலதான் ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் கோபம் வரும். எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்துக்கு என் பிள்ளை இப்படி பேசுறாளே, என் ஒன்று தூக்கி எரிஞ்சிட்டானே என் மகன் அப்படின்னு ஆண்டவர் கோபம் வரும். அந்த கோபத்தோடு உங்களை சந்திக்கும் போது, இருந்தாலும் என் பிள்ளை மேல நான் அன்பு வச்சிருக்கேன், அல்லேலூயா, இருந்தாலும் என் பிள்ளை மேல நான் கவனன்ட் உடன்படிக்கை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் அமைதியாய் போகிறவர். அல்லேலூயா.